Hello friends, welcome to our channel. முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய தக்காளி 2 எடுத்துக்கலாம். ஒரு 20-30 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கி விடலாம். பூண்டை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வதங்கினதும் தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். முருங்கைக்காய் நல்லா வேகணும். கத்திரிக்காய், வெண்டைக்காயில் கூட இதே மெத்தடில் நம்ம காரம் குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வந்தோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.